அதாவது இவர்கள் 3 பேரும் கட்சிக்குள் இணைக்கப்படவில்லை என்றால் கட்சி ஆட்சிக்கு வராது. கட்சி வலிமை பெறாது அப்படிங்கிறதுல அவரு நம்புறாரு. ஆனா தன்னுடைய பதவிக்கு அதுல சிக்கல் வருங்கிற ஒரு அச்சத்தின் அடிப்படையில அவர்கள் இல்லாவிட்டாலும் இந்த பதவி, அதாவது கட்சி பதவியே போதும் என்று கருதுகிறார் எடப்பாடி. ஆனா ஒரு இடத்துல இப்ப நீங்க இந்த 3 பேரை கட்சிக்குள் இணைப்பது குறித்த கருத்து சிந்தனையே இல்லை, இது மாயை அப்படின்னு சொல்லிட்டாரு, கற்பனையானது. நீங்க யூகத்தின் அடிப்படையில தொடர்ந்து என்ன சங்கடப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இதே கருத்தை நீங்க எத்தனை முறைதான் நான் சொல்லுவது? பாஜகவோடு 2024 இல்லை, 26 இல்லை, 29 வரைக்கும் இல்லைன்னு சொன்ன எடப்பாடி அப்படியே நேர் மாறா. இப்ப எந்த எடப்பாடி எடுத்துக்கொண்ட முடிவிலிருந்து உறுதியாக இருப்பார், பெரிய ராஜதந்திரி, சாணக்கியர், ரொம்ப மாவீரன் எல்லாம் எடப்பாடியை ஆதரிக்கிற கிரீஸ்வரன் ஐயாவெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்துவாங்க. ஆனா இந்த பாஜக உறவு, தேர்தல் உறவு அறவே இல்லைங்கிற முடிவிலிருந்து எடப்பாடியால மிக குறுகிய காலத்திலேயே மாற்றிக்கொண்டு எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான், திமுக தான், பாஜக எதிரி இல்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. தேர்தல் உறவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அது கடைசி நேரத்துல நாங்க அப்படி வருவோம். அதாவது கொள்கை வேறு, தேர்தல் உறவு வேறுனா இன்னைக்கு ரொம்ப விளக்கம். பாஜகவுக்கு இபிஎஸ் பயப்படுறாரு அப்படின்னு ஒரு வாதத்துக்கு நீங்க சொல்ற வாதத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா, ஒருங்கிணைந்த அதிமுக தான் பாஜகவுடைய விருப்பம். அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு இபிஎஸ் ஒத்துக்கொள்ளனா அவர் தலைமையை கூட மாற்றுவதற்கான சூழல்லாம் இருக்கும் அப்படின்லாம் கூட பேசப்பட்டது. இரட்டலை முடக்கப்படும், இல்லை இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தலைவராக வருவார், திரு செங்கோட்டையன் தலைவராக வருவார்லாம் கடந்த வாரங்கள்ல பேசப்பட்டது. இவ்வளவு தெரிந்த பிறகும் கூட என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற இடத்துல தான் அவர் உறுதியா நிக்கிறார், நிலைப்பாடோட இருக்கிறார். பாஜக கூட்டணி குறித்து தேர்தல் நேர உறவுன்னு அவர் சொல்றாரு. ஆனா பாஜகவுக்கு நீங்க சொல்ற மாதிரி பயப்படுற மாதிரி தெரியலையே. இல்லையா, இப்ப பாஜக ரொம்ப கவனமா ஒரு 24 மணி நேரம், அதாவது 24 மணி நேரத்துல இந்த கட்சியை ஒன்றுபடுத்திட முடியும், அந்த கட்சிக்கு யார் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த 5 பேரை தவிர கூட இன்னும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் கூட ஆக்க முடியும் பாஜக விரும்பினால். ஆனா பாஜக என்ன நினைக்குதுன்னா, அதாவது இந்த வலிமையற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆளுமைகளுக்குள்ள ஒரு போட்டியை போல செயற்கையான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இவர்கள் இந்த நிலையையே பராமரிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள்.